அவளுக்கு 21 தெய்வங்களும் அங்கே 61 வண்டிகளும் அத்தனைக்கு இந்த ஆபத்தாறு இந்த 18ஆம் வழி எடுப்பேன். எப்படி இந்த மாங்கன் பாட்டி கொடுத்துடலாமா? பையனே கொடுத்துடலாம் ஜமே. சரி பொறுமையாக சாப்பிடுங்க. கை கால் வலி இருக்குது, கலப்பா இருக்குது, உடம்பு கலத்து போல இருக்கமா இருக்குது, ஒரு நாள் தலை பரமா, ஒரு நாள் மூச்சு விட முடியல, அஞ்செல்லாம் ஒரு நாள் அலைகிற மாதிரி இருக்குது, அப்படியே கண்ணீராக வருது. என்ன பண்ணுறது தெரியல. நமக்கு அப்படியே நாவெல்லாம் வறண்டு போய் தண்ணி தாம இருக்குது. 1 2 3 கண்டடிச்சு பார்க்கல. வீட்டுக்கு மேல யார் கூப்பிடாதா போட்டு மெத்தைக்கு மேல இருந்துக்கிறான். உண்மையா? வாங்க அவன் உட்காந்துக்கிறான். என்ன விளக்கம்? 2 வாட்டி உன்னை கணவனை வந்து நீ வேலை கொடுத்துருக்கானே. நல்லாவே அந்த என்ன சேட்டை பண்ணணும் அந்த உடம்புல உனக்கு அப்படியே பண்ணணும். அவன் அடிக்கடி நல்லாவே உருவமாக போகிறான் வீட்டில். உங்கள் வீட்டில் உடையில பார்த்துக்கணும். யார் பார்த்தது? பார்த்துருக்காங்களா? உட்காந்துன்னா அவன் நடந்து போகிறது நல்லாவே தெரியும். நடந்து போகிறது நல்லாவே தெரியும். நல்லாவே நிற்பான். நல்லாவே நேச்சராக பார்க்கலாம் அவனை. கரெக்டா? வா முன்னாடி வா. அவன் இனிமேல் அந்த பிரச்சனை அவனுக்கு வராது. அதனால தான் அந்த புத்திர பையன் லேட் ஆனது. போனது அதனால தான் போனது. ஒரு பழம் தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்க. மணிப்படி ஒரு பழம் உள்ள குடிச்சிக்க. இனிமேல் அந்த பிப்பு கொஞ்சம் நேரம் மார்க்கெட் பண்ணி கொடுத்துறேன். கொடுக்காத மாதிரி ஆமாரிசியை கொடுத்துறேன். சுதாரிச்சு பிடிச்சிங்க, சுதாரிச்சு பிடிச்சிங்க, சுதாரிச்சு பிடிச்சிங்க. ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.